நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை தரிசித்த ஆந்திர மாநில துணை முதலமைச்சர். தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்த தேவஸ்தான அதிகாரிகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம். கருட சேவைக்காக சென்னையிலிருந்து புறப்பட்ட திருக்குடைகள். நெல்லை அருகன்குளம் ஸ்ரீ காட்டுராமர் கோவில் புரட்டாசி உற்சவம். சிறப்பாக நடைபெற்ற ஸ்ரீ ராமபாத கமல பூஜை. சென்னை எண்ணூர் தாழங்குப்பம் பெருமாள் கோவில் திருவிழா. கடலில் உலா வந்து அருள் பாலித்த உற்சவர் பெருமாள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் இன்று காலை தரிசனம் செய்தார். ஆலயத்திற்கு வருகை தந்த துணை முதலமைச்சர் மாடவீதி வழியாக வந்து மகா துவாரத்தை அடைந்ததும் அவருக்கு தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் திரு வெங்கைய சௌத்ரி மற்றும் அதிகாரிகள் சிறப்பான வரவேற்பு அளித்து ஆலயத்தின் உள்ளே அழைத்துச் சென்றனர். பிறகு சுவாமியை தரிசித்ததும் ரங்கநாயக்க மண்டபத்தில் துணை முதலமைச்சருக்கு வேத பண்டிதர்கள் வேதாசீர்வச்சனம் செய்தனர். இதையடுத்து எம்பெருமானின் பிரசாதங்கள், திருவுருவப்படங்கள் தேவஸ்தான சார்பில் வழங்கப்பட்டன. பின்னர் அன்னதான கூடத்திற்கு சென்ற துணை முதலமைச்சர் அன்னப்பிரசாதம் உட்கொண்டார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் பிரம்மோற்சவத்தின் போது கருட சேவையில் ஊர்வலமாக எடுத்துச் செல்ல சென்னையிலிருந்து ஹிந்து தர்மார்த்த சமிதி ட்ரஸ்ட் சார்பில் வண்ணமயமான 11 திருக்குடைகள் திருப்பதிக்கு அனுப்பி வைக்கும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த சுவாமி மற்றும் தாயாருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பட்டு வஸ்திரங்களை வைத்து அர்ச்சனை செய்ததும் ஆலய அதிகாரிகள் சென்னை பாரிமுனைக்கு சென்றனர். அங்கு ஹிந்து தர்மார்த்த சமிதி ட்ரஸ்ட் உறுப்பினர் திரு கோபால்ஜி ஆகியோர் திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளை வரவேற்றனர். பிறகு நாதஸ்வர மேளதாளங்களோடு பட்டு வஸ்திரங்கள் மற்றும் சுவாமியின் பிரசாதங்களை சுமந்து கொண்டு ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் கோவிலை அடைந்தனர். அங்கு சுவாமியின் பாத கவசம் எடுத்து வரப்பட்டு பல்லாக்கில் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரிக்கப்பட்டது. பின்னர் தேவஸ்தானம் சார்பில் மூலவர் ஸ்ரீ சென்னகேசவ பெருமாளுக்கு பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதனிடையே திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜர் சுவாமிகள் வருகை தந்து பாத கவசங்களை வணங்கியதும் அனைவரும் சங்கல்பம் செய்து கொண்டனர். தொடர்ந்து வண்ண திருக்குடைகளுக்கு சம்பரோக்ஷணம் செய்து வஸ்திரங்கள் கட்டி மாலை சூட்டி தூபத்துடன் ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் எம்பெருமானின் பாத கவசங்கள் முன்னே செல்ல தெய்வ திருவுருவங்களை வாகனங்களில் வண்ண பிரபைகளோடு கொலுவிருக்கச் செய்து ஊர்வலம் புறப்பட்டனர். செண்டை வாத்தியங்கள் மங்கள சின்னங்கள் முன்னே செல்ல திருக்குடைகள் பக்தர்கள் புடைசூழ ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. இதையடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலுக்கு பேசிய ஹிந்து தர்மார்த்த சமிதி ட்ரஸ்டியின் உறுப்பினர் திரு கோபால்ஜி அவர்கள், ஆண்டுதோறும் திருப்பதி திருக்குடை உபய உற்சவம் சென்னையிலேருந்து கிளம்பி கருட சேவையின் முத நாளான அன்று சமர்ப்பணம் செய்யப்படும். அதே போல் இந்த ஆண்டு அக்டோபர் 2 சென்னை பூக்கடையில் இருக்கக்கூடிய சென்னகேசவ பெருமாள் கோயிலேருந்து இந்த திருக்குடைகள் உபய உற்சவம் இன்றைய தொடங்கியிருக்கு. இந்த உற்சவம் 5 நாள் சென்னையின் பல பகுதிகளில் பாத யாத்திரையாக சென்று 6வது நாளாக வருகின்ற அக்டோபர் 7ஆம் தேதி அன்று திருக்குடையை தேவஸ்தானம் ஈஓ அவர்களும் அடிஷனல் ஈஓ அவர்களும் தலைமையில் அங்கே சமர்ப்பணம் செய்யப்படும். அதை கருட சேவைக்கு பயன்படுத்துவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டம் அருகன்குளம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ காட்டுராமர் திருக்கோவில் புரட்டாசி திருவிழாவின் ஒரு பகுதியாக ஸ்ரீ ராமபாத கமல பூஜை சிறப்பாக நடத்தப்பட்டது. முன்னதாக மூலஸ்தானத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சீதாராம லட்சுமணனுக்கு விசேஷ அலங்காரம் செய்து தூபத்துடன் நட்சத்திர தீபம் கும்ப தீபம் காட்டி பஞ்சதீப ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரத்துடன் தோளுக்கிணியானில் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது.
பக்தர்கள் தரிசிக்க மின்பிரபை மற்றும் திருக்குடை நிறுத்தி ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து ஊர்வலம் புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் உடன் வர ஜடாயு படித்துறைக்கு சென்றனர். அங்கு சடாரியில் இருக்கும் பாத கமலங்களுக்கு மந்திரங்கள் ஓதி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து சகஸ்ரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். தொடர்ந்து தாமிரபரணி நதியிலிருந்து குடத்தில் புனித நீர் எடுத்து வந்து உற்சவ மூர்த்திகள் அருகே வைத்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. மன்னார்குடி திருப்பார்கடல் குளம் பகுதியில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவிலில் வீற்றிருக்கும் ரிண விமோச்சகருக்கு அமாவாசையை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சிவாலயத்தின் கன்னி மூலையில் வீற்றிருக்கும் ரிண விமோச்சகருக்கு வெண்ணிற ஆடை கட்டி வெள்ளி நாகப்படியை நிறுத்தி மலர் மாலைகள் சூட்டி சந்தன குங்குமம் இட்டு அலங்காரம் செய்திருந்தனர். அருகே அம்பிகையும் பச்சை பட்டுடுத்திக் கொண்டு திருக்காட்சி தர நைவேத்தியம் சமர்ப்பித்து ரிண விமோச்சகருக்கு கோபுர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் திருநாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ரிண விமோச்சகரை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை எண்ணூர் நெட்டுக்குப்பம் பெருமாள் கோவிலில் நடைபெற்று வரும் புரட்டாசி திருவிழாவின் ஒரு பகுதியாக தாயார்கள் சமேத உற்சவரை கடலில் நீர்வலமாக அழைத்துச் சென்றனர். முன்னதாக மங்கள வாத்தியங்கள் முழங்க எம்பெருமானின் பாத கவசங்கள் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக சேஷன் குடைப்பிடிக்க எழுந்தருளிய உற்சவர் பெருமாள் முன்பு மூங்கில் கூடையில் வைத்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவர்கள் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத பெருமாள் ஆகியோரை கேடயங்களில் சுமந்து கொண்டு நெட்டுக்குப்பத்திலிருந்து தாழங்குப்பம் கடற்கரைக்கு வந்தனர். அங்கு படகில் உற்சவர்களை கொலுவிருக்கச் செய்து முகத்துவாரம் வழியாக நடுக்கடலுக்கு சென்றனர். அப்போது தாயார்கள் சமேத பெருமாளுக்கு கடல் நடுவே நிறுத்தி ஆரத்திகள் காட்டப்பட்டன. பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பி பெருமாளை மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு மீண்டும் கரையை அடைந்து பக்தர்கள் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல சுவாமியின் திருப்பாதுகைகள் ஸ்ரீ ராமானுஜர் மற்றும் உற்சவர்களை சுமந்து கொண்டு ஆலயத்திற்கு சென்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் மூலஸ்தானத்தில் ஸ்ரீ வள்ளியும் தெய்வானையும் நின்ற திருமேனியோடு அருள் புரிய மயில் வாகனத்தின் மேல் அமர்ந்து நடுநாயகமாக முருகப்பெருமான் காட்சி தர எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு அழகனுக்கு விபூதி காப்புடன் வெண்பட்டு கட்டியும் தேவியர்களுக்கு பட்டாடைகள் அணிவித்தும் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் மனமுருக வேண்டி தரிசிக்க அஷ்டோத்தர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தர்கள் பக்தி முழக்கம் இட தெய்வங்களுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிவகங்கையில் இருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலின் 32ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் சந்தன காப்பு சாற்றி பச்சை பட்டு சேலை கட்டி எலுமிச்சை மாலைகளோடு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. கோவில் முன்பு மங்கள வாத்தியங்கள் முழங்க பெண்கள் பக்தி பாடல்கள் பாடி கும்மியடித்து வழிபட்டனர். இதையடுத்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பூங்கரகம் முன்னே செல்ல முளைப்பாரி சட்டிகளை சுமந்து கொண்டு பக்தர்கள் பின்தொடர நகரின் பல்வேறு வீதிகள் வழியே முளைப்பாரி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இருக்கும் அருள்மிகு பகவதியம்மன் கோவிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு புரட்டாசி மாத உத்திர நட்சத்திரத்தையொட்டி அபிஷேகத்துடன் அலங்காரமும் அதைத் தொடர்ந்து விசேஷ பூஜைகளும் நடத்தப்பட்டன. அருள்மிகு பகவதியம்மன் கோவிலில் பஞ்சலோக சிலையாக அமர்ந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ ஹரிஹரசுதனுக்கு வேத மந்திரங்கள் முழங்க பஞ்சாமிர்தம், பால், தயிர், மஞ்சள், அபிஷேக பொடி, நெய், மாவு கரைசல்,
மாப்பொடி, விபூதி, இளநீர், வெல்லம், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு பச்சை பட்டாடை கட்டி சந்தன குங்குமம் இட்டு மலர் சரங்களோடு மாலை சூட்டி அலங்கரித்தனர். சின்முத்திரை காட்டி யோக நிலையில் அமர்ந்தருளும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டன. ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை ஏராளமானோர் தரிசிக்க அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. சேலம் சின்ன திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத உற்சவத்தையொட்டி மூலவர்களுக்கு விசேஷ அலங்காரமும் உற்சவருக்கு கருட சேவையும் நடைபெற்றது. கோவில் மூலஸ்தானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு நின்ற திருக்கோலத்தில் அருளும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு கவசங்கள் அணிவித்து கிரீடம் சூட்டி அதில் தலைப்பாகையும் நிறுத்தி ஆபரணங்களோடு மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பச்சை பட்டு சேலைகளோடு கிரீடங்கள் அணிந்து உபயநாச்சியார்களும் இருபுறம் அழகாக காட்சி தந்தனர். கோவில் வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் இருபுறம் அருள் புரிய திருவடி மீது உற்சவர் பெருமாளை விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். பிரியபக்தன் மீது சர்வ அலங்காரத்துடன் சுவாமி நின்று அருள் பாலித்தார். மூலவருக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தபடி தீபம் காண்பித்ததும் பெரிய திருவடி மீது எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாளுக்கும் கற்பூரம் சமர்ப்பித்தனர். திருப்பூர் மாவட்டம் குள்ளம்பாளையம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ பள்ளிகொண்ட பெருமாள் கோவிலில் மூலவருக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. விசாலமான பிரகாரங்கள் கொண்ட ஆலயத்தில் கருவறையில் ஆதிசேஷன் குடைபிடிக்க சயன கோலத்தில் காட்சி தரும் மூலவருக்கு வெள்ளி பாத கவசங்களோடு கிரீடம் அணிவித்து வஸ்திரம் கட்டி வண்ண நறுமண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். ஆதிசேஷனும் வெள்ளி கவசத்தோடு காட்சி தர சுயம்பு மூர்த்திக்கும் திருநாமம் இட்டு அவர் முன்பு தீபம் ஏற்றி இருந்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு நாமாவளிகள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். பல்வேறு தீப ஆரத்திகளும் அப்போது காட்டப்பட்டன. கரூர் மாவட்டம் பவித்ரம் பகுதியில் இருக்கும் பாலமலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 26ஆம் ஆண்டு திருப்புகழ் திருப்படி திருவிழா நடைபெற்றது. கோவில் அடிவாரத்தில் ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க திருப்படிகளில் தலைவாழை விரித்து அதில் பச்சரிசி வைத்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து தீபங்கள் ஏற்றி வைத்து படிப்பூஜை செய்தனர். பக்தர்கள் திருப்புகழை பாடி ஒவ்வொரு படியிலும் அகல் தீபங்கள் ஏற்றி வழிபட்டனர். தொடர்ந்து 55 படிகளில் தீபங்கள் ஏற்றப்பட்டதும் மூலவர் சன்னதி முன்பு அமர்ந்த பக்தர்கள் திருப்புகழை பாடி மனமுருக வேண்டி வழிபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. உபய நாச்சியார்களோடு கோவில் கருவறையில் நின்றபடி அருளும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு தங்க கவசங்கள் அணிவித்து பலவித ஆபரணங்களுடன் கிரீடம் சூட்டி மலர் மாலைகளோடு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். பீடத்தின் மேல் நின்று பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு நாமார்ச்சனையோடு தீபாரதி காட்டப்பட்டது. கோவில் வளாகத்தில் ஹனுமந்த வாகனத்தின் மேல் உற்சவர் பெருமாளை ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக அலங்கரித்து கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பரமபத கோலத்தில் பிரியபக்தன் மேல் அமர்ந்து அருள் புரிந்த உற்சவருக்கு பிரபந்தம் சேவித்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவர்களையும் உற்சவ மூர்த்தியையும் மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் தொண்டமான் நத்தம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் தெய்வ திருமண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள வாத்தியங்களோடு ஏராளமான பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர். ஆலய வளாகத்தில் கேடயத்தின் மீது உபயநாச்சியார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க அர்ச்சகர்கள் பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்த்து திருமண வைபவத்தை துவக்கினர். பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் சர்வாபரண பூஷிதனாக காட்சி கொடுத்த சுவாமிக்கு யக்னோபவீதம் சாற்றி தாயார்களுக்கு பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். கல்யாண கோலத்தில் அழகாக அருள் புரிந்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் அட்சதை தூவி குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது.
பிறகு பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு சோலையம்மன் கோவிலில் மண்டலாபிஷேக பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் அம்மன் திருமுகம் பதித்த பிரதான கலசத்துடன் பல்வேறு கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். 108 வெண் சங்குகளையும் அருகே வைத்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு பிரதான கலசத்தை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து மூலவருக்கு சங்காபிஷேகமும் நடைபெற்றது. நிறைவாக அம்பிகைக்கு நீலப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள ஸ்ரீ மரகதவல்லி தாயார் சமேத வீரநாராயண பெருமாள் கோவிலில் புரட்டாசி திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவருக்கு பிரகார புறப்பாடு நடைபெற்றது. 7 கலசங்களும் 5 நிலைகளும் கொண்ட பெரிய ராஜகோபுரமுடைய ஆலயத்தில் உற்சவர் பெருமாளுக்கு வஸ்திரம் கட்டி பதக்க ஆபரணங்களோடு வெள்ளி கிரீடம் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்தி காண்பித்தனர். பிறகு உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் மரப்பலகை மேல் எழுந்தருளச் செய்து ஆலய உள்வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். நாதஸ்வர மேளதாளம் முன்னே செல்ல பக்தர்கள் உடன் வர கோவிலை சுற்றி வலம் வந்தனர். கொடிமரம் முன்பு எழுந்தருளிய உற்சவர் எதிரே பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். பிறகு ஆலயத்திலிருந்து மங்கள வாத்தியங்களோடு உற்சவரை வீதி உலா அழைத்துச் சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த பெருங்காஞ்சி கிராமத்தில் அமைந்திருக்கும் பஜனை கோவிலில் புரட்டாசி உற்சவத்தையொட்டி ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு மின்ரத பவனி நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் பெருமாளுக்கு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலை பிரபையும் நிறுத்தி அலங்காரம் செய்து வண்ணமின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் நிறுத்தி கற்பூரம் காண்பித்தனர். பஜனை கோஷ்டியினர் பாடல்கள் பாட, பெண்கள் கோலாட்டங்கள் ஆட மின்ரதத்தில் இருந்தபடி உலா புறப்பட்டார் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்த சுவாமிக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த தேவதானம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு நிலத்தடி கருப்பசுவாமி கோவிலில் மகாலய அமாவாசை மற்றும் உலக நன்மை வேண்டி சிறப்பு ஹோமம் வளர்க்கப்பட்டது. முன்னதாக கருவறையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கருப்பசுவாமிக்கும் பிரம்மாண்ட திரிசூலத்திற்கும் சிறப்பு அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் திருநாமங்கள் கூறி அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து மூலவர் சன்னதி முன்பு அமைக்கப்பட்டிருந்த குண்டத்தில் மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து நெய்யுடன் பூர்ணாகுதி சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. மன்னார்குடி கீழராஜ வீதியில் இருக்கும் ஸ்ரீ பால ஆஞ்சநேயர் கோவில் கும்பாபிஷேகம் சமீபத்தில் நடைபெற்று முடிந்ததையொட்டி மண்டலாபிஷேக பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. மூலவருக்கு மஞ்சள் பட்டாடை கட்டி திருமுடியில் முல்லை மலர்ச்சரங்கள் சுற்றி கண்மலர்களுடன் திருநாமம் வைத்து மலர் மாலைகளும் துளசி மாலையும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். மூலவர் முன்பு மேடை மீது ஹயக்ரீவரும் உற்சவர் ஆஞ்சநேயரும் எழுந்தருளி இருக்க தேங்காய் பழங்கள் நிவேதித்து நாமார்ச்சனையோடு ஸ்ரீ பால ஹனுமானுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ பால ஆஞ்சநேயரை தரிசித்து அருள் பெற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் புரட்டாசி உற்சவத்தையொட்டி மூலவரும் உற்சவரும் விசேஷ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர். கோவில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர கோபுர தீபம் காட்டப்பட்டது. பிறகு மேடை மீது ஸ்ரீ ஆஞ்சநேயர், சீதா பிராட்டி மற்றும் லக்ஷ்மணர் உற்சவ மூர்த்திகளும் நின்று அருள் புரிய தெய்வங்களுக்கு தீபங்கள் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்தனர். தொடர்ந்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி தாயார்கள் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூரம் காட்டப்பட்டது. ஆலய வளாகத்தில் இருக்கும் வசந்த மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ யோக நரசிம்மராக அமர்ந்து திருக்காட்சி தந்தருள
சுவாமிக்கு கோபுர தீபம் காட்டியதும் குடை சத்தியம், சாமரம், சுருட்டி உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் நடத்தப்பட்டது. வெண்பட்டுடன் பலவித ஆபரணங்களும் கிரீடமும் அணிந்து யோக நிலையில் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியாக காட்சி கொடுத்த உற்சவருக்கு திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சுவாமியை கண்ணார கண்டு சேவித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் நாலுகோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பூரண புஷ்கலா சமேத ஸ்ரீ ஆதிகுந்தவரத ஐயனார் கோவிலில் உலக நன்மை வேண்டி 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அருள்மிகு அதிகுந்த வரத ஐயனாருக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி வெள்ளி கவசங்களோடு மலர் மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ பூரண புஷ்கலா சமேதராக எழுந்தருளியிருந்த ஐயனாருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தனி சன்னதியில் வீற்றிருக்கும் அருள்மிகு காளியம்மனுக்கு மஞ்சள் சேலை கட்டி திருமுகத்தில் மஞ்சள் காப்பும் சாற்றி ஹாரங்களோடு கண்மலர்களும் வெள்ளி கிரீடமும் அணிவித்து மல்லிகை மலர்ச்சரங்களும் எலுமிச்சை மாலைகளோடு வளையல் மாலையும் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். ஆலய வளாகத்தில் 1008 பெண்கள் மங்கள பொருட்களோடு வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்ததும் பஞ்சமுக தீபங்களை ஏற்றி திருவிளக்கு பூஜையை துவக்கினர். அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி குங்குமத்தாலும் மஞ்சளாலும் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் போத்தனூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு ஏரி கருப்பண்ணசுவாமி கோவிலில் அமாவாசையை முன்னிட்டு தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இதையொட்டி கோவிலில் நாகதேவதைகளோடு வீற்றிருக்கும் விநாயகர் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு சுதை சிற்ப வடிவமாக அஷ்டபுஜங்கள் கொண்டு அருள் புரியும் அருள்மிகு பண்ணையம்மன், குதிரை வாகனம், சூலங்கள், சுயம்பு மூர்த்திகள், கன்னிமார் தெய்வங்கள், தேவியர்கள் சமேதராக எழுந்தருளியுள்ள மதுரை வீரன் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. கோவில் மூலவரான ஏரி கருப்பண்ண சுவாமி பிரம்மாண்ட சுதை சிற்ப வடிவமாக செந்நிற திருமேனியோடு காட்சி தர நாமாவளிகள் கூறி அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. வேலூர் மாவட்டம் வள்ளிமலை கிரிவல பாதையில் இருக்கும் ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத சுயம்பு தென் வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் புரட்டாசி மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக கோவில் வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களோடு ஹோம பூஜையை துவக்கினர். தொடர்ந்து குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. கோவில் மூலவரான ஸ்ரீ வெங்கடாச்சலபதிக்கு வெண்ணிற ஆடை கட்டி காசு மாலையுடன் பலவித ஆபரணங்களும் காதணிகளோடு கிரீடமும் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். மூலவர் முன்பிருக்கும் சுவாமி கற்சிலைக்கு சந்தன காப்பு சாற்றி வஸ்திரம் கட்டி ஆபரணங்களோடு திருமுடியில் கிரீடத்துடன் பரிவட்டம் வைத்து ஸ்ரீ தன்வந்திரி பெருமாளாக அலங்காரம் செய்திருந்தனர். நோய்கள் தீர்க்கும் மருத்துவராக ஸ்ரீ தன்வந்திரி பெருமாள் திருக்காட்சி தந்தருளினார். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் திருப்பாதங்கள் அருகே வீற்றிருக்க சற்று சாய்ந்து அமர்ந்த கோலத்தில் உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளும் விசேஷ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருளினார். அழகாக காட்சி கொடுத்த மூலவர்கள் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டியதும் கடங்கள் புறப்பாடு நடைபெற்றது. மங்கள வாத்தியங்களோடு கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து மூலஸ்தானத்தில் சேர்ப்பித்தனர். பிறகு சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. கரூர் தாந்தோன்றி மலை ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் புரட்டாசி திருத்தேர் விழாவின் ஒரு பகுதியாக கருட சேவை விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் வாகன மண்டபத்தில் உற்சவர் பெருமாளுக்கு பச்சை பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் தங்க கிரீடமணிவித்து பிரியபக்தனான பெரிய திருவடி மீது அமர்த்தி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி காட்டியதும் பொதுஜன சேவை நடைபெற்றது. பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை கோவிலின் வெளியே சுமந்து வந்தனர். பிறகு சுவாமிக்கு வீதி உலா துவங்கியது. சிறிய பல்லாக்கில் எதிர் சேவை சாதித்தபடி
ஸ்ரீ ஆஞ்சநேயர் முன்னே செல்ல பிரியபக்தனான கருடன் மீது அமர்ந்து கொண்டு வீதி உலா வந்த உற்சவர் பெருமாளுக்கு ஏராளமானோர் கற்பூர ஆரத்தி காட்டி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை தரிசித்த ஆந்திர மாநில துணை முதலமைச்சர். தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்த தேவஸ்தான அதிகாரிகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம். கருட சேவைக்காக சென்னையிலிருந்து புறப்பட்ட திருக்குடைகள். நெல்லை அருகன்குளம் ஸ்ரீ காட்டுராமர் கோவில் புரட்டாசி உற்சவம். சிறப்பாக நடைபெற்ற ஸ்ரீ ராமபாத கமல பூஜை. சென்னை எண்ணூர் தாழங்குப்பம் பெருமாள் கோவில் திருவிழா. கடலில் உலா வந்து அருள் பாலித்த உற்சவர் பெருமாள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.